இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 7 அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு அருகில் உள்ள நகரங்களுக்கு நகர்த்தியுள்ளது. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் இருப்பது லெபனான். அங்கிருந்துதான் ஹெஸ்பொல்லா இயக்கம் இஸ்ரேலிய வடக்கு நகரங்கள் மீது தாக்குதல்களை நடத்துகிறது. மத்திய கோலன் ஹைட்ஸ் நகரமான கட்ச்ரின் மற்றும் லெபனான் எல்லைக்கு அருகில் உள்ள பல நகரங்களில் தாக்குதல் எச்சரிக்கை சைரன்கள் ஒலித்த பின்னர் வடக்கு இஸ்ரேலில் கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 12 அயன் டோம் இடைமறிப்புகள் பதிவாகியுள்ளன. கட்ச்ரின் லெபனான் எல்லையிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இதற்கு முன் வடக்கு இஸ்ரேலில் அதிக எண்ணிக்கையிலான அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருக்கவில்லை. அதற்கு தொழில்நுட்ப மற்றும் நடைமுறை காரணங்கள் உள்ளன. அதை பற்றி அதிகம் விவரிக்காமல் ஒரு விஷயத்தை கூறிவிடலாம். ஹெஸ்பொல்லாவின் தாக்குதல்களை தடுக்க அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் தேவையில்லை என்ற நிலை முன்பு காணப்பட்டது. இப்போது தேவை ஏற்பட்டுள்ளது. இஸ்ரேல் குறைந்தபட்சம் 7 அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை தெற்கு இஸ்ரேலில் காசாவுக்கு அருகே உள்ள பகுதிகளில் இருந்தும் மத்திய இஸ்ரேலில் இருந்துமே வடக்கு இஸ்ரேலிய நகரங்களுக்கு நகர்த்தியுள்ளது. இந்த நகர்வுக்கு ஒரு முக்கிய அர்த்தம் உள்ளது. இந்த நகர்வு வடக்கு எல்லையில் இஸ்ரேல் எதையோ எதிர்பார்க்கிறது அல்லது எதற்கோ தயாராகிறது என்பதை காட்டுகிறது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படை IDF-இன் தலைமை தளபதி ஹெர்சி ஹலேவி லெபனானுடனான வடக்கு எல்லையில் போருக்கு இஸ்ரேல் தயாராக இருப்பதாகவும் அது முடிவெடுக்கும் கட்டத்தை நெருங்கிவிட்டதாகவும் நேற்று தெரிவித்தார். அதன் ஒரு நடைமுறைக்காகவே அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு அருகே நகர்த்துகிறார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு உள்ளேயும் வெளியேயும் பல மாதங்களாக அதிகரித்து வரும் தாக்குதல்களுக்கு பின்னர் இஸ்ரேலும் ஹெஸ்பொல்லாவும் ஒரு முழு அளவிலான போரை நெருங்கி வருகின்றன. அதன் வடக்கு எல்லையை பாதுகாக்க இஸ்ரேலிய அரசின் மீது கடும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் நேற்று வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். காசாவில் தற்போதைய போர் தொடங்கிய ஒரு நாளுக்கு பின்னர் ஹெஸ்பொல்லா அக்டோபர் 8ஆம் தேதி இஸ்ரேலுடன் ஒரு போர் முனையை திறந்தது. ஆரம்பத்தில் 2வது போர் முனையை திறக்க தயங்கிய இஸ்ரேல் ஹெஸ்பொல்லாவுக்கு சமமான அல்லது அதிகமான பதிலடி மட்டும் கொடுத்து கொண்டிருந்தது. சமீப நாட்களில் இருதரப்பினரும் தாக்குதல்கள் கடுமையாக உயர்ந்துள்ளதாக கூறுகின்றன. ஹெஸ்பொல்லா தமது ஆளற்ற விமான மற்றும் ராக்கெட் தாக்குதல்களை அதிகரித்தது. முக்கியமான இஸ்ரேலிய ராணுவ தளங்களை நோக்கியும் அவை ஏவப்பட்டன. இஸ்ரேலும் பதிலடி கொடுத்தது. தெற்கு லெபனானின் பெக்கா பள்ளத்தாக்கின் ஆழமான ஹெஸ்பொல்லா தளங்களையும் அந்த இயக்கத்தின் மூத்த ராணுவ தளபதிகளையும் குறிவைத்து தாக்குதல்களை முடுக்கிவிட்டது இஸ்ரேல். இந்த சூழ்நிலையில்தான் அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் காட்சிக்குள் வந்துள்ளன. சரி, அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களால் வடக்கு இஸ்ரேலில் அப்படி என்னதான் செய்ய முடியும்? அதை தெரிந்து கொள்ள அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனம் எப்படி செயற்படுகிறது என்பதை முதலில் சுருக்கமாக மற்றும் எளிமையாக பார்த்துவிடலாம். அயன் டோம் வான் பாதுகாப்பு சாதனம் மற்றும் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு சில ஆண்டுகளுக்கு முன் கவனத்தை ஈர்த்தது. அதற்கு காரணம் அது 80 முதல் 90% வரை வெற்றி விகிதத்தை கொடுத்தது. ராணுவ தொழில்நுட்பத்தின் கமுக்கமான விளக்கத்தில் அயன் டோம் என்பது அமைப்புகளின் அமைப்பு, தட் சிஸ்டம் ஆஃப் சிஸ்டம்ஸ் என்று சுருக்கமாக கூறிவிடலாம். இது 3 முக்கிய கூறுகளை உள்ளடக்கியது. ஒரு ரேடார் கண்காணிப்பு நிலையம், ஒரு கட்டுப்பாட்டு மையம், 3 ஏவுகணை பேட்டரிகள் வரை. ஒவ்வொரு கூறுகளும் ராணுவத்தின் கண்டறிதல் ஈடுபடுதல் சுழற்சி, தட்ஸ் டிடெக்ட் டு என்கேஜ் சைக்கிள் என்று அழைக்கப்படும் ஒரு தனித்துவமான கட்டத்துக்கு பொறுப்பாகும். ஒரு ராக்கெட் ஏவப்படும் போது அளவில் சிறிய வானில் நகரும் பொருளை கண்காணிக்க பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட மேம்பட்ட ரேடார் மூலம் இலக்கு கண்டறியப்படுகிறது. அந்த தரவு பின்னர் வயர்லெஸ் இணைப்பு வழியாக கட்டுப்பாட்டு மையத்துக்கு அனுப்பப்படுகிறது. இங்கே இஸ்ரேலிய ராணுவ துருப்புக்களின் குழுக்கள் உள்வரும் ராக்கெட்டின் பாதையை மதிப்பீடு செய்து அதை இடைமறிக்க வேண்டுமா இல்லையா என்பதை தீர்மானிக்கிறது. வரும் இலக்குகள் அனைத்தும் தாக்கப்படுவதில்லை. அயன் டோமின் ஏவுகணைகளின் விலை அதிகம் என்பதால் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கு செல்பவை மட்டுமே இடைமறிப்புக்காக தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. ராக்கெட்டை இடைமறிக்க அவசியம் ஏற்பட்டால் அயன் டோம் ஏவுகணை பேட்டரிகளுக்கு ஏவுதல் உத்தரவு அனுப்பப்படுகிறது.
உடனே அயன்டோமில் உள்ள டாமிர் இடைமறிப்பு ஏவுகணை டாமிர் இன்டர்செப்டர் மிசைல் அதிநவீன வழிகாட்டுதல் அமைப்பு மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து தகவல்களை பயன்படுத்தி தாக்க வேண்டிய இலக்கு வரும் பாதையில் செலுத்தப்படுகிறது. இந்த முழு செயல்முறையும் 2 முதல் 3 நிமிடங்களுக்குள் முடிந்துவிடும். அதன்பின் உள்வரும் ராக்கெட் அல்லது ஏவுகணையின் ஆயுளும் முடிந்துவிடும். அயன்டோம் 4 முதல் 70 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஏவப்படும் ஏவுகணைகளை இடைமறிக்கும் திறன் கொண்டது. தூரம் அதிகமாக சுட்டு வீழ்த்தல் சுலபமாக மாறிக்கொண்டு போகும். அயன்டோம் 4 ஆண்டுகளில் உருவாக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு முதல் சேவையில் உள்ளது. தெற்கு இஸ்ரேலில் காசா பகுதிக்கு அருகே அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இருந்ததாக குறிப்பிட்டோம் அல்லவா? இங்குள்ள ஆச்சரியம் என்னவென்றால், அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்களை தயாரிக்க வேண்டும் என்ற உத்வேகம் ஹமாஸின் தாக்குதல் சாத்தியத்திலிருந்து வரவில்லை. காசாவில் இருந்து இஸ்ரேல் 2005ஆம் ஆண்டு வெளியேறியதை தொடர்ந்து பல வருடங்களாக ஹமாஸ் ராக்கெட்களை அதிக அளவில் பயன்படுத்திய போதிலும் ஹமாஸால் ஏவப்பட்ட ராக்கெட்கள் பெரும்பாலும் மக்கள் தொகை குறைந்த நெகேவ் பாலைவன பகுதியில் பாதிப்பில்லாமல் வீழ்ந்தன. உயிரிழப்புகள் குறைவாகவும் சொத்துக்களுக்கு சேதம் குறைவாகவும் இருக்கும் வரை ஹமாஸின் ராக்கெட்கள் இஸ்ரேலின் தேசிய அவசர நிலை என்பதை விட ஒரு அரசியல் தொல்லையாகவே பார்க்கப்பட்டன. இந்த கருத்து ஜூலை 2006ஆம் ஆண்டு தெற்கு லெபனானில் ஹெஸ்பொல்லாவுக்கு எதிரான போர் வெடித்தவுடன் தலைகீழாக மாறியது. அப்போது அது இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் சாதாரண ராக்கெட் தாக்குதலாக தொடங்கியது. பின்னர் அது ஒரு முழுமையான போராக விரிவடைந்தது. 1 மாத கால பகுதியில் ஹெஸ்பொல்லா சுமார் 4000 ராக்கெட்களை வடக்கு இஸ்ரேலில் ஏவியது. அது விமான தாக்குதல்கள், முற்றுகை மற்றும் விலையுயர்ந்த தரைவழி படையெடுப்பு ஆகியவற்றின் விரிவான தாக்குதலை இஸ்ரேலுக்கு அவசியமாக்கியது. இறுதியில் இஸ்ரேலிய படைகள் ராக்கெட் தாக்குதல்களை கட்டுக்குள் கொண்டு வருவதற்குள் சேதம் ஏற்பட்டது. தினசரி தாக்குதல்கள் மனித மற்றும் பொருளாதார இழப்பை இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தியது. அதைத் தொடர்ந்து இஸ்ரேலின் தேசிய பாதுகாப்பு போதாது என்று வந்த குற்றச்சாட்டிலிருந்து அயன்டோம் பிறந்தது. ஹமாஸ் மற்றும் ஹெஸ்பொல்லாவுக்கு ராக்கெட்கள் நீண்ட காலமாக கவர்ச்சிகரமானவை. அவை மலிவானவை, அதிக மொபைலிட்டி உள்ளவை மற்றும் அவற்றின் பயன்பாட்டுக்கு பெரிய தொழில்நுட்ப நிபுணத்துவம் தேவையில்லை. இஸ்ரேலிய நகரங்களில் வான் மேன்மையின் தேவையின்றி நட்பு பிரதேசத்தில் உள்ள கண்ணுக்கு தெரியாத இடங்களில் இருந்தும் கூட ராக்கெட்களை ஏவ முடியும். இஸ்ரேலின் பாதுகாப்பை குறைமதிப்புக்கு உட்படுத்த விரும்பும் நாடான ஈரானிடமிருந்து
ஹெஸ்பொல்லாவுக்கு ராக்கெட்கள் உடனடியாக கிடைக்கின்றன. கிடைத்தவுடன் சுட சுட இஸ்ரேலை நோக்கி ஏவப்படுகின்றன. மொத்தத்தில் அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஹெஸ்பொல்லாவிடம் இருந்து வர சாத்தியமுள்ள ஈரானிய ஏவுகணைகளை தடுப்பதற்கென்றே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டன. 2006 ஆண்டு ஜூலை மாதத்தில் இஸ்ரேலின் இதே வடக்கு எல்லையில் தொடங்கிய சாதாரண ராக்கெட் தாக்குதல்கள் போல கடந்த அக்டோபர் 8 தொடங்கிய தாக்குதல்கள்தான் இப்போது அதிகரித்து ஒரு முழு போராக மாறக்கூடிய கட்டத்துக்கு சென்றுள்ளன. இதன் உச்சக்கட்டம் நாளையும் தொடங்கலாம், அடுத்த சில தினங்களிலும் தொடங்கலாம், ஈரானிய உத்தரவோடும் தொடங்கலாம் அல்லது இஸ்ரேலின் உத்தரவோடும் தொடங்கலாம். அப்போது அயன்டோமின் பாவனை எப்படி இருக்கும் என்பதை நேரடியாகவே பார்க்கலாம். அதே நேரத்தில் இப்போது அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் இஸ்ரேலின் வடக்கு எல்லைக்கு நகர்த்தப்பட்டுள்ளதால் ராக்கெட் தாக்குதல்களை தடுக்க அயன்டோம் தான் பயன்படுத்தப்படும் என்று சொல்வதற்கில்லை. காரணம், ராக்கெட் தாக்குதல்களை தடுக்க அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் பயன்படுத்தப்படுவது லாபகரமானது அல்ல. அதில் பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு டாமி ஏவுகணையும் $50,000 அமெரிக்க விலை உள்ளவை. ஈரான் கொடுத்துள்ள ராக்கெட்கள் ஒவ்வொன்றும் சில $100 மட்டுமே விலை உள்ளவை. அது தவிர ஈரானிய ராக்கெட்கள் எந்தவித அர்த்தமுள்ள வழிகாட்டல் அமைப்பும் இல்லாததால் அவை குறைந்த கணிக்கக்கூடிய வளைவுகளில் மெதுவாக பறக்கின்றன. அதனால்தான் ஈரானிய ராக்கெட்கள் வடக்கு இஸ்ரேலில் யாருமற்ற பொட்டல் வழிகளிலும் போய் வீழ்கின்றன. அவற்றை கண்காணிப்பதும் அழிப்பதும் ஒப்பீட்டளவில் எளிதானது. அதனால்தான் இஸ்ரேலில் ஹெஸ்பொல்லா தாக்குதல்களால் உயிரிழப்புகள் மிக மிக குறைவாக உள்ளன. அயன்டோம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் குறுகிய மற்றும் நடுத்தர தூர வீச்சுள்ள ஏவுகணைகளை தடுக்கவே பயன்படுத்தப்படலாம். போர் தொடங்கினால் ஹெஸ்பொல்லா ஈரான் கொடுத்த அனைத்து ரக ஆயுதங்களையும் பயன்படுத்தும் என எதிர்பார்க்கலாம். அதை எதிர்பார்த்து இஸ்ரேல் அமைத்திருப்பதுதான் உலகிலேயே சிறந்த ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்பு, தட்ஸ் இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அது எப்படி செயற்படும் என்பதை மற்றொரு காணொளியில் பார்க்கலாம்.